வணக்கம். டிசைட் டு கிரியேட் இந்த வீடியோவில் ஃபோட்டோ பூத் அண்ட் சிம்பிளான பார்ட்டி டெக்கரேஷன் ஐடியாஸ் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈஸியான ஃபோட்டோ பூத் பண்ணலாம். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் ஃப்ரேமை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரேம் மேக் பண்ணணும். இது செய்கிறதுக்கு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துருக்கேன். இது இல்லாட்டி காட்டன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். கார்ட்போர்ட் ஷீட்டில் 5 சென்டிமீட்டர் கேப்பில் ஃப்ரேமை மார்க் பண்ணலாம். இதுதான் ஃப்ரேமோட வித்து. நெக்ஸ்ட்டு ஹைட் மெஷர்மெண்ட் படி பென்சிலில் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அது மேலே பேப்பர் கட்டர் இல்லாட்டி நைஃபால் அது மேலேயே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக ஃப்ரேம் எடுக்க வரும். இப்போ கட் பண்ண ஷீட்டை ஃப்ரேம் ஷேப்பில் வச்சு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரேம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஃப்ரேம் செஞ்சு இது மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் செல்லோ டேப்பை 4 கார்னர்லேயும் ஷீட் கனெக்ட் ஆகிற இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டா ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃப் ஆகிடும். நான் இந்த ஃப்ரேம் மேக்கிங்க்கு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் செஞ்சதால் கட் அண்ட் ஸ்டிக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியணும்னா 2 ஷீட்டாக எடுத்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் கேப்பில் ஃப்ரேம் மெஷர்மெண்ட் படி ஃப்ரேமை கட் பண்ணிக்கலாம். இன்னர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இதேமாரி இன்னொரு ஷீட்லேயும் செஞ்சுட்டா இப்போ 2 ஃப்ரேம் கிடச்சிரும். இந்த 2 ஃப்ரேமையும் நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டா ஃப்ரேம் இன்னும் குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கலரிங் பார்ட். என்கிட்ட ஒரு ஷைனிங்கான கிளாத் மெட்டீரியல் இருந்தது. அதை ஃப்ரேமை சுற்றி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுமாரி இல்லாட்டி கோல்டன் அக்ரலிக் கலர், காப்பர் கலர் இதுமாரி கலர்ஸை பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்ட் பண்ணணும். அது ட்ரை ஆன பிறகு செகண்ட் கோட் பெயிண்ட் பண்ணால் அந்த கலர் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். இப்போ ஃப்ரேமோட டிசைனிங் பார்ட். இதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டை 3D ஹார்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணி ஃப்ரேம் மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த 3D ஹார்ட் ஷேப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேப்பரில் ஹார்ட் ஷேப் வரையலாம். இதே மாதிரி தான் ஃபோம் ஷீட்லையும் ட்ரா பண்ணணும். ஃப்ரேம் வித் 5 சென்டிமீட்டர் இருக்கிறதால 6 சென்டிமீட்டருக்கு மேலே ஹார்ட்டை டிசைன் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். 6 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு எந்த 2 பக்கத்தில் ஹார்ட்டோட கர்வ் வரைய போகிறோமோ அந்த 2 பக்கத்துலேயும் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டில் கம்பஸ் வச்சு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரைய போகிறோம். அதுமாரி இன்னொரு பக்கமும் வரைஞ்சிட்டு பார்த்தா நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இதுலேருந்து 3D லுக் ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். பட் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் வரைஞ்சிங்கன்னா அந்த 3D லுக் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. ஃபோம் ஷீட்டை டர்ன் பண்ணிவிட்டு ஷீட்டோட மிட் லைனை மார்க் பண்ணிடலாம். மிட்லேருந்து ஹார்ட்டை ட்ரா பண்ணால் ஒரு ஷீட்டில் 6 ஹார்ட் மேக் பண்ண முடியும். வேஸ்டேஜ் லெஸ்ஸாக இருக்கும். இப்போ பேப்பரில் செஞ்ச மாதிரியே ஃபோம் ஷீட்டில் சேமாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி 3D ஷேப்பை கொண்டு வரலாம். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பை டர்ன் செஞ்சுட்டு ஹார்ட்டோட மிடில் 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் ஸ்டேப்லர் பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்சைட்லேருந்து புஷ் பண்ணால் பியூட்டிஃபுல்லான கிளிட்டரியான 3D லுக் ஹார்ட் ரெடி. இப்போ இதே மாதிரியே இந்த 5 ஹார்ட்டையும் கட் பண்ணி டிசைன் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேமில் ஒரு 14 ஹார்ட்ஸ் ஸ்டிக் செஞ்சால் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த 14 ஹார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு 3 ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees. டோட்டலாக ஒரு 30 rupeesல ஃபோட்டோ பூத் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ ஹார்ட்டை ஃப்ரேம் மேலே அரேஞ்ச் பண்ணிடலாம். 3 டைப்ஸில் ஹார்ட்டை ஃப்ரேம் மேலே டிசைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைப் டான்சிங் ஹார்ட். இதில் ஒரு ஹார்ட் அப் சைட் ஃபேஸ் பண்ணால் இன்னொரு ஹார்ட் டவுன் சைடில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஹார்ட் ஃபோம் ஷீட்டில் இருக்கிறதால இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிக்விக் இல்லாட்டி சிலிக்கான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
டைப் 2ல ஹார்ட்டை ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த எம்டி ஸ்பேஸில் விஷஸை வேர்டிங் ஃபார்மேட்டில் பேப்பர் இல்லாட்டி ஹோம் ஷீட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் டைப்பில் டாப் லெஃப்ட் கார்னர் அண்ட் பாட்டம் ரைட் கார்னரில் ஹார்ட்டை ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பாட்டம் ரைட் கார்னர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கார்னரில் ஃப்ரேம் ஜாயின் பிளேஸில் ஒரு ஹார்ட்டை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்தராக அப்போட ஹார்ட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு பாட்டத்தையும் ஹார்ட்டை ஸ்டிக் பண்ணலாம். டாப் ரைட் கார்னரில் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டவுன் ரைட்டில் ஸ்டிக் பண்ண மாதிரி தான் இங்கேயும் ஜாயிண்ட்டில் ஒரு ஹார்ட் ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னும் 3 ஹார்ட்ஸை ஸ்லைட்டாக ஓவர்லேப்பிங்கில் ஸ்டிக் பண்ணிக்கணும். இதை முடிச்சுட்டு டவுன்வேர்ட்ஸாக 3 ஹார்ட்ஸை ஸ்டிக் பண்ணணும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஹார்ட்டை டிசைன் பண்ணது எனக்கு பிடிச்சதால நான் ஃப்ரேமில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 டைப்பில் ஏதாவது பிடிச்சதுன்னா அந்த டைப்பில் கூட ஹார்ட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஈஸி அண்ட் க்யூட்டான ஃபோட்டோ பூத் ரெடி. இப்போ சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷன் ஐடியாஸ் பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் நடந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் பண்ண டெக்கரேஷன். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். வால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபாயில் கர்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். டபுள் சைடட் டேப் இல்லாட்டி செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த கர்ட்டனை வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக வாலில் ஸ்டிக் பண்ணல, நான் இங்கே இருக்கிற பேம்பூ ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ண பிறகு ஃபைனல் லுக் இப்படி இருக்கும். இந்த ஹேங் பண்ணியிருக்கிற பிளாட் ஹேங்கர் அண்ட் ட்ரீம் கேச்சர் எப்படி பண்ணுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஃபைனல் டெக்கரேஷன் பலூன் டெக்கரேஷன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. 4 பலூன்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் டிசைன் பண்ணலாம். 4 பலூன்ஸில் ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கணும். 2 பலூனாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 4 பலூன்ஸில் டிப்ஸ் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு பலூன் வர மாதிரி பார்த்துக்கணும். இது பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக். சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷன், பேக்ட்ராப் அண்ட் ஈஸி கிளிட்டரியான ஃபோட்டோ பூத். இந்த ஃபோட்டோ பூத் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அக்கேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த பார்ட்டி டெக்கர் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் டிசைட் டு கிரியேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.